சீமான் அப்படிங்கிறவன் தன்னுடைய பிழைப்பிற்காக, அவன் செய்யக்கூடிய மலிவான அரசியலுக்காக எந்த எல்லை, எந்த அயோக்கியத்தனம் வேணாலும் பண்ணுவான். பிரபாகரன் பெயரை கூட இவன் வந்து கெடுப்பான் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் வந்து பல இருக்குங்க. ஏற்கனவே பிரபாகரன் வந்து அவர் ஏதோ வந்து ஈழ விடுதலைக்காக தமிழ் தேசிய அங்க ஒரு நாட கட்டமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு நம்ம இங்க எல்லாரும் சொல்லும்பொழுது, அத நம்ம கேட்டு, "ஓ! அப்படியா?" ஏன்னா அந்த காலத்துல நம்ம இருந்திருக்க மாட்டோம். தெரியாது நமக்கு என்ன. ஓ! அப்படியான்னு இருக்கும்போது, "இல்ல, இல்ல. பிரபாகரன்ங்கிற ஈழ விடுதலை தமிழ் தேசியத்தெல்லாம் முன்னெடுக்கல. என்ன உட்கார வச்சு கறி சோறு போடுறதுல தான் கவனமா இருந்தாருன்னு." அப்படி பேசி ஈழ விடுதலையை கொச்சைப்படுத்தியவன் தான் வந்து இந்த சீமான். பிரபாகரனையே வந்து இதன் மலினப்படுத்தியவன் சீமான். இப்போ பிரபாகரன் தன்னை திராவிட தமிழர்ன்னு அறிவிச்சுக்கிட்டவருங்க. ம். திராவிட இயக்கம் முன்னெடுக்கக்கூடிய பார்ப்பனிய அரசியல், பார்ப்பனிய எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்கொண்டவர். சரியாருங்களா? பெரியாரினுடைய இந்த அ ப தமிழ்நாட்டில் அவர் மேற்கொண்ட பார்ப்பனிய எதிர்ப்பு போராட்டங்களை ஏற்றுக்கொண்டவர். அவர கொண்டு வந்து பெரியாருக்கு எதிரா நீ நிக்க வைக்கிறன்னா, உன்னுடைய பிழைப்பிற்காக நீ யார வேணாலும், எப்படி வேணாலும் பயன்படுத்துவங்கிறது தெரியுதுல்ல?